ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகளை சுழற்சி முறையில் திறக்க வேண்டும் சொல்லி மாணவர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர் சங்கம், சரிங்களா, தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர் சங்கம் என்ன ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா, காலேஜ் ரீஓப்பன் பண்ண மாதிரி ஸ்கூலையும் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளிகளை சுழற்சி முறையில் திறக்க வேண்டும் சொல்லி இந்திய மாணவர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மாணவர்களுக்கு கொரோனா ஏற்படாத வகையில் சுழற்சி முறையில் பள்ளிகளை திறக்க வேண்டும், அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய மாணவர் சங்க மாநில குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம். இது பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில குழு கூட்டம் சேலம் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள அந்த சினிமா நகரில் நேற்று நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாநில செயலாளர் மாரியப்பன், மாநில துணைத் தலைவர் கண்ணப்பன் சக்கரவர்த்தி, மாநில துணை செயலாளர் பிரகாஷ், சேலம் மாவட்ட தலைவர் பகத்சிங், செயலாளர் கவின்ராஜ் உட்பட பலர் பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக டாக்டர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ள ஒரு ஆய்வுக்குழு அமைத்து மாணவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்படாத வகையில் பள்ளிகளை சுழற்சி முறையில் தொடங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியுடைய தனியார் பள்ளி இருக்காங்க பார்த்தீங்களா, மாநில ஆசிரியர் சங்கம் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர் சங்க மாநில குழுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் எப்போ வெளியிடுறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.